ஸோ இந்த செஷன் திராட்டக்கா, அதாவது ஐ கேசிங், கேண்டில் கேஸ் பண்ண போகிறோம். ஒரு இருட்டு அறையில் உட்காந்து இந்த செஷனை பண்ணுவாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒளியை நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளிகளை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், கண்களை சிமிட்டக்கூடாது. ஒன்ஸ் ஐ ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்தாவோ இல்லை கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரி இருந்தாவோ கண்களை க்ளோஸ் பண்ணி அந்த இமேஜை ஐப்ரோ சென்டரில் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது திருப்பி கண்களை ஓப்பன் பண்ணி அந்த கேண்டிலோட ஃப்ளேமை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக செய்யலாம். கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க இல்லை கேட்ராக்ட் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு ஒரு டார்க் ரூமில் வந்து பண்ணுறது நல்லது. அப்போ தான் உங்களால் அந்த ஃப்ளேமை நல்லா அப்சர்வ் பண்ண முடியும். இது பண்ணுறதுனால ஹெட்டேக் இஷ்யூ இருக்கிறவங்க, ஒற்றை தலைவலி, சைனஸ் இஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் கண்ணோட பார்வையும் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். கண்களோட மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஈஸியாக வந்துட்டு எனக்கு கண் வலிக்குது, ரொம்ப நேரம் என்னால் உத்து எதையும் பார்க்க முடியாது, இல்லை தூர பார்வை கிட்ட பார்வை இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸுக்கெலாம் இந்த திராட்டக்கா செஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யாருனாலும் பண்ணலாம், வீட்டில் இருந்த மணிக்கே பண்ணலாம். ட்ரைனஸ், கண் ஈஸியாக ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இதை நல்லாவே பண்ணலாம். ஏன்னா கண்ணீர் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அது ரொம்பவே கண்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.